ஆச்சு. இது வாங்கி ஃப்ரிட்ஜ்லயே வந்து இருந்தது. சரி இன்னைக்கு வந்து எடுத்து சில்லி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு டீயும் போட போறேன். இந்த மாரி டீ வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போறேன். நல்லாருக்கும். ஹோட்டல்ஸ்ல வந்து போடுவாங்க இல்லையா? நல்லா கிரீமியா கேரமல் டீ அந்த மாரி வந்து ட்ரை பண்ண போறேன். பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்தா பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர வந்துட்டு வேக வச்சு எடுக்கிறதுக்காக வந்துட்டு சுடு தண்ணி வந்து அடுப்புல வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா 2 பேத்துக்கும் வந்து சில்லி போட்டு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து டீ போட வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணவே முடியல. ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. ஒரு வழியா வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன். காலிஃப்ளவரை வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறதுக்காக பக்கத்தில் வந்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக தான் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் 3 பேர் மட்டும்தான், அதுக்காக சின்ன சின்ன பீசஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பீசஸ் இருக்கும். எல்லா காலிஃப்ளவரையும் கட் பண்ணி முடிச்சுட்டு சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சமாக வந்து உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டு இறக்கி வச்சிட்டோம்னா அதில் இருக்கிற அழுக்கு அதெல்லாம் வந்துரும்னு சொல்லுவாங்க. காலிஃப்ளவரில் வந்து பூச்சி ஏதாவது இருந்தாலும் இந்த சுடு தண்ணியில் போட்டு நம்ம கொதிக்க வைக்கும்போது செத்து போய்டும்னு சொல்லுவாங்க. உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இந்த குப்பை எல்லாமே வந்து கையோட க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு மற்ற வேலைகள்லாம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்துட்டு ஒரு வடித்தட்டில் போட்டு நல்லா வந்து வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம் வந்துட்டு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க பொருளை ஒன்று ஒன்றா சேர்த்து சில்லி போட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து சிக்கன் மசாலாவோ சிக்கன் 65 மசாலா இதெல்லாம் போட மாட்டேன். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றதுனால வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் வந்துட்டு சில்லி போடுவேன். அரிசி மாவு, அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் கடலை மாவு, இந்த 3 தான் வந்துட்டு நான் போட்டு இது பண்ணுவேன். கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்காக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்குவேன். வெறும் மிளகாத்தூள் வந்து காரமாக இருக்கும். பாப்பா வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா மெயினாக வந்து அவங்களுக்காக தான் நான் பண்ணுறது, எனக்காக கிடையாது. அதனால் அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் இந்த 3 பொருள் மட்டும்தான் வச்சு எந்த 65 மாவுமே வந்து சேர்க்கல இன்றைக்கி. ஆனால் சூப்பராக வரும் பாருங்கள். இப்போ வந்துட்டு வானலில் வந்து தேவையான அளவு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த காலிஃப்ளவரை பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாம் சேர்த்துக்க வேண்டியது தான். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெறும் மிளகாத்தூள், இது 4த்தையும் வந்து நல்லா போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்குவேன். தண்ணி எதுவுமே வந்து சேர்க்க வேணாம். ஏன்னா அதிலே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். பார்த்துட்டு தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக கையில் தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி அதிகமாச்சுன்னா எண்ணெயில் போட்டோம்னா மசாலாவும் ஒட்டாது, மசாலா எல்லாம் எண்ணெயிலே வந்துட்டு உதிர்ந்துடும். அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த வாட்டர் ஜல்லடையிலே போட்டு வந்து மாவு எல்லாத்தையும் போட்டேனாங்கட்டு மாவு எல்லாமே கீழே கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் கீழே ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து போட்டேன். ஏன்னா இதில் போட்ட மறுபடியும் ஒரு பாத்திரம் மாற்றினா மறுபடியும் நம்ம தானே கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே நான் பண்ணிட்டேன். ஒரு வழியாக வந்துட்டு எப்படி பண்ணி முடிச்சாச்சு. கொஞ்சமாக லைட்டாக கையில் தண்ணி தெளித்து தான் பிசைஞ்சேன். வெறும் மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கலருக்காக தான் சேர்த்தேன். ஏன்னா ஃபுட் கலருமே எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் மஞ்சத்தூள் தான். அதனால் கொஞ்சமாக லைட்டாக தான் மிளகாத்தூள் சேர்த்தேன். கொஞ்சம் காரமாச்சுனாலும் செய்கிறதே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும், அப்படி கிடக்கும், அது சாப்பிட மாட்டாங்க. அதனால் பார்த்து பயந்து தான் போட்டேன். இந்த அளவுக்கு தான் எனக்கு வந்து கலர் வந்துச்சு. இந்த பொருளெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயும் வந்து காஞ்சிடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டு சில்லி போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மசாலா வந்து எண்ணெயில் ஒட்டவே இல்லை. சூப்பராக வந்துட்டு எல்லாமே காலிஃப்ளவர் மேலேயே இருந்துச்சு, ஒட்டவே இல்லை. நல்லா வந்துட்டு நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. நல்லா புரட்டி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்தவொடனே வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நான் வந்துட்டு எந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணல, அதனால் கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணலை. ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து போட்டு எடுத்துட்டேன். அடுத்தது செகண்ட் பேட்ச் வந்து போட்டு எடுத்துக்கணும். பக்கோடா வந்து நல்ல கிறிஸ்பியாக வந்து இருந்தது, பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். சில்லி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு எண்ணெயை தூக்கி அந்த சைடு வச்சுட்டு பாலை வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து பசும்பால் தான் வந்து வாங்குவேன். பசும்பாலில் தான் இந்த மாதிரி டீ வந்து இனிமேல் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பாப்பா 2 பேத்துக்கு வந்து பக்கோடா வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டீ போட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா?
செம்ம டேஸ்டா இருக்கா? அம்மாக்கு என்ன பிரைஸ்? அம்மா செஞ்சு கொடுத்தல, அம்மாக்கு என்ன கொடுப்பீங்க? அம்மாக்கு என்ன கொடுப்பீங்க? அம்மா செஞ்சு கொடுத்தல உங்களுக்கு, அம்மாக்கு என்ன கொடுப்பீங்க? ட்ரெயின் கொடுத்தீங்களா? எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. இப்போ வந்து பால் வந்து நல்லாவே வந்து காஞ்சிடுச்சு. பாப்பா 2 பேத்துக்குமே வந்து பால் வந்து ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து டீ போட வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து பால் வந்து ஊற்றி விட்டுட்டு தண்ணியில் வச்சு விட்டுருவேன். ஏன்னா வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஆற்றனால ரொம்ப நேரம் ஆற்றிட்டு இருக்கணும். இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி வச்சிட்டோம்னா அது பட்டுன்னு ஆறிடும் கொஞ்சம் நேரத்துலேயே. இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு பாத்திரம் வந்து வச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக வந்துட்டு டீ தூள் நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளோ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பேருக்கு டீ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு டீ தூள், அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு வந்து நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா தீ பிடிச்சிரும், அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் வந்துட்டு வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கலாம். அந்த சர்க்கரையோட பாகெல்லாம் உருகி ஒரு சர்க்கரை பாகு மாதிரி ஒரு மெல்ட் ஆகிடும். அந்த வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கிளறிட்டே இருக்கலாம். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து எனக்கு மட்டும்தான் வந்துட்டு செய்ய போகிறேன். அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு ஒரு பட்டை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், இஞ்சி வேணும்னா இஞ்சி கூட போட்டுக்கலாம். நான் பட்டை போடுறதுனால இஞ்சி வந்து சேர்க்கலை. போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதோட எசன்ஸ்லாம் உள்ளே வந்து இறங்கட்டும். இறங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பாலும் டிகாஷனும் நல்லா கலந்து கொதி வரட்டும். இந்த மாதிரி வந்து நல்லா கொதி வந்தவுடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்காக வந்து கண்ணாடி கிளாஸில் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். நான் வந்து இதில் வந்து டீ குடிக்க மாட்டேன். என்னோடய கிளாஸுக்கு மாற்றிட்டு நான் வந்து குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து காலிஃப்ளவர் பக்கோடா, அதுக்கப்புறம் வந்து இந்த டீ வச்சு குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய் அதோட டேஸ்ட்லாம் நல்லா வந்து இறங்கி இருந்துச்சு. தலைவலிக்கு, சளிக்கு அப்படிலாம் வந்து இந்த டீ போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு சப் பண்ணிவிட்டு போங்க. லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.